அது எப்படி அட்லி படத்துக்கு படம் எப்படி இருக்குன்னு வெளியே வந்து பேசுறதெல்லாம் படத்து டைட்டிலாவே வைக்கிறீங்க. தெரி, மெர்சல், இப்ப பிகில், அப்புறம் தம்பி விஜயனா. இது போதும். அவர் கூட ஒரு சீன் இல்லை, ஒரு ஷாட்டுக்கு கூப்பிட்டாலும் நான் நடிப்பேன். அதே போல கல்பாத்தி சார் அவருடைய கம்பெனியில் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கேன். அது மாதிரி இங்கே இருக்கிற குரூப் ஆஃப் டெக்னீஷியன் பாருங்கள், அத்தனை பேரும் ஏஸ் டெக்னீஷியன். இவங்க இருக்கும்போது என்ன கவலை. அதை தாண்டி ஒரே ஒரு விஷயம் சொல்கிற கேளுங்க. உங்கள் மனசுக்கு ஏதானு ஒரு லேசாக ஒரு டிப்ரெஷனோ ஏதானு வந்தால் தம்பி பாட்டை போட்டு கேளுங்க. அவ்வளோ எனர்ஜி, இதை விட டபுள் மடங்கு எனர்ஜி வரும். அதே போல் எதுவாக இருந்தாலும், வீரம் வேணும்னா அவரை பாருங்கள், சோகம் வேணும்னா அவர் படத்தை பாருங்கள், காதல் வேணும்னா அவர் படத்தை பாருங்கள், எதை வேணாலும் பாருங்கள், நகைச்சு வேணா பாருங்கள். இந்த படத்தில் அவருக்கு நான் ப்ரொஃபஸர். ஓ, தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ சார். ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில் நீங்கள். சார் வணக்கம் சார். சார் நீங்கள் பேசிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. எல்லாருக்கும் ரொம்ப வணக்கங்க. ஞான சம்பந்தன் நான் தான், பேராசிரியர். சார் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சார் சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டோம். டைரக்டர் அட்லி சொன்னாரு. சொல்லுங்க. இந்த மாதிரி படத்துல நீங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்பொழுது நான் யூஎஸ் போனோம் முடியாதுன்னு முதல்ல சொன்னீங்களாம். அதுக்கப்புறம் வந்து இல்ல நயன்தாராக்கு அப்பாவா நீங்க நடிக்கணுங்கும் போது சரி அப்பா அப்புறமா யூஎஸ் போய்க்கிறேன் நான் வரேன் அப்படின்னீங்களா? யூஎஸ் போலாம். அவ்வளவு நயன்தாரா தீவிர ரசிகரா? நயன்தாராவுக்கு அப்பா மட்டும் இல்லைங்க, இளைய தளபதிக்கு மாமனாரா வேற நடிக்கிறது இல்லையா? இதை யாராவது விட்டு கொடுப்பாங்களா? சூப்பர் சார், சூப்பர். டேனியல் பாலாஜி பிரதர் 20 வருஷம் பழக்கம் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு, ஒரு அட்லி சாரும் நானும். ஆனால் அவர் நானும் இந்த பக்கம் நடிச்சிட்டு இருப்பேன், அவரும் அந்த பக்கம் அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு படங்கள்லாம் போகிறாரு, கூப்பிட மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பேன். திடீர்னு இல்லை மேலே போனதுக்கப்புறம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் கை கொடுத்து வா அப்படின்றதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் சார் அண்ட் டீம், அர்ச்சனா மேடம் உங்களுக்கு நன்றி. தளபதி விஜயோட இது 2வது படம் எனக்கு. ஃபஸ்ட்டு பைரவா பண்ணேன். அப்போ வந்து என்னண்ணா எப்படின்னா இருக்க, நல்லா இருக்கேண்ணா அப்படின்னு கேட்டுருந்தவர் இந்த படத்தில் என்ன வாங்க நண்பா அப்படின்ற லெவலில் நண்பன் ஆக்கியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம்.